நான் படிக்கிற விஷயத்த பார்க்குற விஷயத்த தான் வந்து சொல்கிறேன், கருத்தாக சொல்கிறேன். ஒரு அக்கறையை தான் வெளிப்படுத்துகிறாரு. தமிழ்நாட்டில் மேலே இந்த அளவுக்கு மக்களோட கலாச்சாரத்தோட அரசியலோட பின்னி படைஞ்ச ஆளுநரே கிடையாது. ஒரு அக்கறையை வெளிப்படுத்துகிறார். அவர் படித்ததை பார்த்ததை கருத்துக்களை தான் பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படியெல்லாம் ஆளு கிடையாது. அவர் ஒரு நரித்தனமான வேலைகளை தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. அவர் ஆளுநராக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர். ஆனால் ஆளுநராக வந்துட்டதுனாலே அனைத்தை பற்றியும் கருத்து சொல்ல முடியும் என்று அவர் நினைக்கிறார். முதல்ல ஃபேக்சுவலாக அவர் கரெக்டாக சொல்கிறாரா? நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் தமிழகம் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவரை நரின்னு சொல்கிறது தான் பிடிச்சிருக்கு, நான் சொல்ல முடியுமா? இந்த பேருக்காக தமிழ்நாடு எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கு. நீ எங்கேயோ உட்காந்து ஒரு நாள் இங்கே வந்துட்டு எனக்கு தமிழகம் தான் பிடிக்குதுன்னா உங்களுக்கு இப்போது தமிழ்நாட்டின் மீது அக்கறைனா 7 மாதமாக 100 நாள் வேலைக்கு பணம் கொடுக்காத போது அதை பற்றி பேசியிருக்கணும். இப்போ நீங்கள் ஆள்ற உத்தரப்பிரதேசம், நீங்கள் எவனையும் கேள்வி கேட்பாடு இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஊரில் தானே நீங்கள் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணீங்க, ஜம்மு காஷ்மீரில் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, ஹரியானாவில் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, டெல்லியில் குண்டு வெடிச்சதில்ல. இது 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 இதெல்லாம் என்னது? இத்தனை மாநிலம் சேர்ந்து பண்ணால் அதுக்கு பேர் என்னது? இன்னொன்று, இந்த வட மாநிலத்தவர் தாக்கப்படுகிறார்கள்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, உண்மையிலே சொல்கிறேன், ஒரு அப்பட்டமான பயங்கரவாத செயலில் இந்த நபர் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, காங்கிரீட்டாக ஒன்று சொல்லு, இந்த ஊரில் இந்த காரணத்திற்காக இந்த தாக்கப்பட்டார் குறிப்பானார். இப்போ பானிபூரி சாப்பிட்றாங்க போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பலரும் பேசுகிறாங்க இப்போ. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு அது என்ன தனித்து ஒதுங்கியே நிற்கிறது, எக்ஸப்ஷனலிசம். எஸ், நீ சொல்லிட்டு போ, நீ அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் இந்த நபராக இருக்கிறார், என்ன எக்ஸப்ஷனலிசம்? உரிமையை கேட்பது அஃப்கோர்ஸ் நாங்கள் எக்ஸப்ஷனல் தான். ஒரு மொழி உரிமையை பாதுகாப்பது என்றால், நான் ரவிகிட்ட கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கேந்திரிய வித்யாலயாலையும் தமிழ் இல்லாத போது அதை கேட்பது எக்ஸப்ஷனலிசம் என்று சொன்னால் எஸ், நாங்கள் அதுக்காக நிற்போம். தமிழ்நாட்டில் நீங்கள் திரும்ப திரும்ப எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க, கைகட்டி வாய்ப்புத்தி வாங்கிட்டு போகணுன்னு நினச்சா எஸ், நாங்கள் எக்ஸப்ஷனலிஸ்டாக இருப்போம். அதை நீ அந்த பேரை வச்சுக்கிட்டாங்கன்னா வச்சுக்கோ. இது உண்மையிலே முதலமைச்சர் சொன்னது கரெக்ட். திமிருங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் முட்டாள்தனமும் அதே சமயத்தில் அதிகாரம் கொடுக்குற திமிரும் சேர்ந்து வர்ற போது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா நீங்கள்? நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்கன்னு பேசுங்க, அல்லது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா நீங்கள் பேசுங்க. நாங்கள் நிறைவேற்ற மசோதாவை நான் கையெழுத்து போட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்னதுன்னு நான் கேட்குறேன். நிதி முறைகேட்டில் ஈடுபட்டவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னது 5 கோடிக்கு முறையான கணக்கு இல்லைன்னு சொல்லும் பார்ப்போம். அக்ஷய பாத்ராவுக்கு இவர் யார் வீட்டு காசு? நரேந்திர மோடி அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து கேட்டது மாதிரினா, இது யாருடைய தாய்மாம வீட்டு பைசான்னு கேட்கணும். நான் கொடுக்குற வரிப்பணத்தில் அக்ஷய பாத்ராவுக்கு நான் 5 கோடி கொடுத்துட்டேன். டிஸ்கிரிஷனரினா எதை வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்களா? 16.3 கோடி ரூபாய் அந்த இதுக்கும் செலவழியுது. நீங்கள் சயின்டிஃபிக் டெம்பரை வளர்க்குறது அரசாங்கத்தோட கடமை. ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னால் கலியுக கல்வெட்டுகள்னு ஒன்று, அப்போ தான் மார்க்ஸை பற்றி பேசினார். சில பேருக்கு என்னென்னா, மேலோட்டமாக மார்க்ஸை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறது இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னா, நீங்கள் அறகுறையாக இருந்துக்கிட்டு கரை கண்டவர் மாதிரி பேசக்கூடாது. மார்க்ஸ் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய சுயதேவை பூர்த்தி கிராமங்கள் என்பது பொருளாதாரத்தை வளர விடலை. ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய நலனிலிருந்து சுயநலனிலிருந்து அதை உடைச்சாங்க. அதில் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி வருது. ஆனால் ஒரு மனுஷன் குரங்குக்கு முன்னாலேயும் மாட்டுக்கு முன்னாலேயும் மண்டியிட்டு கிடப்பது மடத்தனம் என்று அவர் நினைத்தார், அவர் பேசுகிறார். நீங்கள் அது புனிதம்னு நினச்சா நீங்கள் வச்சுக்கோங்க. நான் சோறு தான் சாப்பிடுவேன், நீங்கள் சாணம் தான் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. நான் தண்ணி தான் குடிப்பேன், நீங்கள் கோமியம் தான் குடிப்பேன்னா உங்கள் பாடு.
இந்த அவர் பேசுகிறாரில் ஒருத்தர் ஐஐடியில் அவர் பேசுகிறது மாதிரி பேசிட்டு போட்டு எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் மார்க்ஸை பற்றி பேசுகிற போது நான் என்ன சொல்கிறேன், நாகரிகத்தை அழைத்து விட்டோம். குழந்தை திருமணத்தை ஆதரித்தவர்கள் நீங்கள். அது நாகரிகம் என்றால் அது அழிப்பது எங்கள் கடமை. விதவை திருமணத்தை மறுமணத்தை நீங்கள் தடுத்தவங்க நீங்கள். அது உங்கள் நாகரிகம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அழிக்கிறது என்னுடைய கடமை. நீங்கள் பெண்ணுன்னா குழந்தையிலேயே கைம்பெண் ஆனாலும் கலர் சேலை கட்டக்கூடாது, பாயில் படக்கூடாது, தலையணை வைக்கக்கூடாது, பொது நிகழ்ச்சிக்கு அது உங்கள் தர்மம் என்றால் அதை அழிப்பது எங்களுடைய கடமை. உடன்கட்டை ஏறுவது உங்கள் தர்மம் என்றால் அதை அழிப்பது என்னுடைய கடமை. எனவே அதை தர்மம் என்று நீங்கள் புதுசா பழசா என்பதல்ல. முற்போக்கு விழுமியங்கள் தமிழ்நாட்டில் இருக்கா, இந்திய உலகத்தில் எங்கே இருக்கோ அதை கொண்டாடுவோம். நீங்கள் மிகவும் பிற்போக்கான பண்ணதை நீங்கள் விழுமியன்னு இது நவீனமானதுன்னு கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஏறி மிதிப்போம். மிதிக்கிறதாங்கிறது எதோட சம்மந்தப்பட்டதுன்னா மனிதகுல வளர்ச்சிக்கு உதவுகிறதா இல்லையா என்பதோடு சம்மந்தப்பட்டது. ஆர்.என். ரவி பிற்போக்கின் தலைவனாக விளங்குகிறார். அதை தமிழ்நாட்டில் கொண்டாந்து செல் பண்ண வேண்டாம்னு சொல்லி இல்லை, அது சம்பந்தமாக அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து சொல்றது இருக்கு இல்லையா, இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் நீங்கள் இருக்கீங்க, எங்களுக்கு இது சொல்வதற்கு உரிமை இல்லையா, ஆளுநர் என்பதாலே அவர் சொல்லக்கூடாதா, அது சொல்வதனால் இவ்வளவு கடுமையாக ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னு அதோட சேர்த்து ஆர்.என். ரவி சொல்லியிருக்கணும். கைத்தொழில்கள் அத்தனையும் நசுக்குனான், மிக மோசமாக வெறி போட்டான், இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கான். நீங்கள் கொஞ்சம் மட்டும் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், அதற்கு பேர் என்னது? நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன நாகரிகத்தை ஆர்.என். ரவி சொல்லட்டும். டிபேட்டுக்கு நான் அனைத்தும் கற்றறிந்தவன்லாம் கிடையாது. நீங்கள் நியூயார்க் டெய்லி ட்ரிப்புள்ள சொன்ன 4 or 5 கட்டுரையை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்டுரையின் மீது பேசுவோம். ஆர்.என். ரவி அதுவும் விடுதலை போராட்டத்தில் அவர் ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குல்ல, ஃபிசிக்கலாக போயிட்டாங்க, மென்டலாக நாங்கள் சுற்றி வச்சுருக்கோம். ஃபிசிக்கலாக போகணும்னு நாங்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தபோது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கிறதான் கேள்வி. அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் தான் நீ உட்கார்ந்துட்டு இருக்க. எனவே அதை பேசுவது இருக்குல்ல, அது உண்மையில் ரத்தம் கொதிக்குது. நீங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்தில் பிரிட்டிஷ்காரன் போகட்டும் நீங்கள் பேசியிருக்கீங்களா? கிடையவே கிடையாது, நீங்கள் இருந்ததே கிடையாது. அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. இன்னொன்று தெரியுமா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அப்படி சொன்னவர் அவங்க தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவதை விடுதலை போராட்டம் என்று பலரும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அது அப்படின்னு அது தப்பு. நம்ம பாரம்பரியத்தில் வென்றவர்களுடைய வீரத்தை தான் பாராட்டுவார்கள், தோற்றவர்களை கொண்டாடுவதில்லை. அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இப்படியெல்லாம் பேசிட்டு வாய்ச்சவடாலாம் அடிக்கக்கூடாது. முட்டாள்தனமாக தான் பேசுவேன், என்ன பந்தயம் கட்டுறாங்கன்னு அவர் பேசிக்கிட்டே இருக்காது. இது நல்லதில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.